அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்தியாவின் தென்முனையான குமரியில் இருக்கோங்க. இந்த கடற்கரை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் கேகே கண்டென்ட் களஞ்சியம். நான் சுகன்ராஜ். ஸோ நம்ம இன்னைக்கு காலையிலே வந்துட்டோம். காலையிலே வர்றது தான் இங்கே பெஸ்ட்டு. இந்த பீச்சாக திறக்கிறது வந்து சொல்கிறாங்க. எப்போ திறப்பாங்கன்னா எல்லாமே 8-9 மணி தான் சொல்கிறாங்க. நிறைய பீச்சஸ் நான் இப்போ ஒரு 2-3 நாள் இங்கே இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். கன்னியாகுமரிக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் வரும்போது வீக்கெண்டில் வரும், சாட்டர்டே வந்துட்டு சண்டே பறந்துடுறோம். அது நம்ம போன இடத்துக்கே போயிட்டுருப்போம். நம்ம போன இடத்துக்கே போகிறது தப்பு இல்லை. நம்ம திரும்பி போகும்போது நிறைய விஷயங்கள் ஒரு தடவை மிஸ் பண்ணதை நம்ம திரும்பி பார்ப்போம். ஸோ வந்து ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் சொல்லுவாங்க. எனக்கு இப்போ லைட்டாக ஒரு இது வருது, ஒரு ஆசை வருது. நான் என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். ட்ராவல் அண்ட் டூரிசம் இதை பற்றிலாம் படிக்கிறவங்க இல்லை அதை பற்றி சொல்கிறவங்க என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகிறது வந்து நீங்கள் வந்து அப்போ தான் அந்த ரூட்டு தெரியும். செகண்ட் டைம் போகும்போது தான் நீங்கள் வந்து நல்லா அனுபவித்து ரிலாக்ஸாக போக முடியும். நான் இப்போ இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். மீண்டும் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. இங்கே வந்து ரூட் வந்து நீங்கள் காரில் தான் வந்து காரில் வர்றது கொஞ்சம் குறுகலான பாதை. ஆப்போசிட்டில் ஏதாவது பெரிய லாரிஸ் வந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் சிக்கல். ஸோ வந்து நீங்கள் காரு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் கன்னியாகுமரி வரீங்க, உங்கள் ரூம்ஸு எடுத்து தங்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரூம்லேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு, இல்லை இங்கேயும் கார் பார்க்கிங் முன்னாடி இருக்குது, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸு, 1 to 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். ஐ எம் நாட் ஷுர் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே நிப்பாட்டிட்டு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் நடக்க முடிஞ்சவங்க, கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்னால் நடந்து வந்துடலாம். கொஞ்சம் வயசானவங்க, இல்லை எனக்கு வந்து ஏதாவது நீ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா வந்து நீங்கள் எந்த ஹோட்டலில் தங்குறீங்களோ அங்கேயே வந்து நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு, இல்லைனா முன்னாடி கார் பார்க் பண்ணிவிட்டு, சில கேங்காக வரவங்க காரில் கொஞ்சம் பைக்கில் கொஞ்சம் அந்த மாதிரி கூட நீங்கள் வரலாம். பைக் எடுத்து இங்கே உள்ள வரலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் நேரோவான பாதை. ஸோ இது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட்டாக இருக்குது. நான் வந்து வீடியோ எடுத்து போடும்போது எனக்கே கொஞ்சம் மனசாக இருக்குது. ஹிடன் ஸ்பாட்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டு அதை வந்து வைரலாக்குறாங்க. அது வந்து வைரலாகிறது நல்லது தான். ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டம். வந்து க்ளீனாக இருக்கிறது வந்து அழுக்காயிரும். அது ஒரு குறை இருக்குது. அதனால தான் வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து நான் என்ன நோக்கத்தில் போடுறேன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோக்கத்தில் தான் போடுறது இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா வந்து இது லெமூர் பீச்சு, லெமூரியா கண்டம், அதுலேருந்து ஆங்கிலத்தில் லெமூர் பீச், இது லெமூர் கடற்கரை, லெமூரியா கடற்கரைலாம். இங்கேருந்து ஒரு பெரிய கண்டமே இருந்திருக்குங்க. நம்ம சிட்டிசன் படத்தில் சொல்லுவாங்க, அத்திப்பட்டின்ற கிராமமே வந்து அழிஞ்சிச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய கண்டமே இங்கே கடற்கரையில் தோண்டுனா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். தேவாரான்ற ஒரு படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எலும்புக்கூடுகள் இருக்கும். அந்த படம் பார்த்துருப்பீங்க. யாராவது தெலுங்கு படம், ஜூனியர் NTR நடிச்சிருப்பார். பார்க்கலாம். கொஞ்சம் மாஸ் ஆக்ஷன் படம், ஆக்ஷன் ஜானர் பிடிச்சவங்க பார்க்கலாம். இல்லை நான் வந்து ஃபேமிலி ஓரியன்டட் ஸ்கிரிப்ட், ஒரு குடும்ப பாங்கான கதை, ஃபேமிலி ஆடியன்ஸ்னா உங்களுக்கும் நீங்கள் OTTயில் பார்த்தீங்கன்னா OTT பார்க்கலாம். நான் இங்கே உட்காந்தே காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப நேரமாக. வந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு தான். ஸோ வாங்க நான் உங்களுக்கு பீச்சை சுற்றி காமிக்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம லெமூர் பீச்சில் நடந்துட்டு காலையில் ஒரு மார்னிங் வாக்கு. அன்னியன் படத்தில் வந்து காலையில் நான் பீச்லேயே நடப்பேன் அப்படின்னு சொல்லுவார். 3 நிமிஷம் நடப்பேன், ஏதோ 3 நிமிஷமாக 30 நிமிஷமாக நடப்பேன் அப்படின்வார். அந்த பயோடேட்டா மாதிரி எழுதுவார். லவ் லெட்டர் எழுதும்போது என்னடா ஸ்கேல்லாம் போட்டிருக்க ரூல்ஸ் ராமானுஜம்னு அவரை ஓட்டுவாங்க. ஸோ நம்மளும் இப்போ அம்பி அன்னியன்றமோ அந்த 3 மோடும் கலந்த மோடில் தான் இருக்கும் இந்த ட்ரிப்பில். அப்பப்போ அம்பி, அப்பப்போ அன்னியன், அப்பப்போ ரெமோ. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அம்பினா வந்து ரூல்ஸு சாஃப்டாக பவ்யமாக இருக்கிறது. அன்னியன்னா வந்து ஆஸ்பிரண்ட் மோடு, அது TNPSC ஆஸ்பிரண்ட்டு. நான் பார்க்குற இந்த மாதிரி இடங்கள்லாம் லெமூரியா கண்டம். இது லெமூரியா கண்டம் இதுலேருந்து தான் அடியில் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணியிருப்பாங்க நிறையா கடலுக்கு. ஸோ TNPSC ஆஸ்பிரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். பாருங்கள் கடல் நல்லா இருக்குது. எனக்கு இந்த பீச் பார்க்கும்போது வந்து ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி ஃபீல் ஆகுது. பாண்டிச்சேரியில் போனதில் நெக்ஸ்ட் டைம் போகணும். எனக்கு என்னமோ இப்போ என்ன தோணுன்னா, தோன்றதை சொல்கிறேன், மனசில் உள்ளதை சொல்கிறேன். நீங்கள் வந்து குஜராத்தி தெரிஞ்சிருந்தால், குஜராத்தி எனக்கும் தெரியாது, உனக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. ஒரு தடவை வந்து ஒபாமா பிரசிடெண்ட்டாக இருந்தார், அமெரிக்கன் பிரசிடெண்ட் இருந்தார். அப்போ மோடி வந்த டைமு. அப்போ ஒபாமா வந்தாங்களா, இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்களா? எஸ் வந்தாங்க. அப்போ வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹெட்லைன்ஸ் இதுதான் வந்து நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊர் பாஷையில் வந்து வணக்கம் சொல்லுவோம், இல்லை ஏதாவது சொல்லுவோம் அந்த பாஷையில். இப்போ மோடிஜி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா தமிழில் திருக்குறள்லாம் சொல்கிறாருல, நிறைய திருக்குறள் சொல்கிறாரு. அதெல்லாம் என்ன திருக்குறள் சொன்னாருன்னு வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அண்ட் பட்ஜெட் டைமில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து பார்லிமெண்ட்டில் லோக்சபாவில்
வந்து பேசும்போதெல்லாம் வந்து ஏதாவது கோட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரன்ஸ். இப்போ வந்து ஆஸ்பிரண்ட் மோட்னா வந்து அன்னியன் மோடு, ரெமோ மோட்னா ஜாலியாக ஃபன்னாக ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி பேசினா அது வந்து ரெமோ மோடு. ஸோ வந்து பீச்சில் நடந்துகிட்டே பேசுறது கொஞ்சம் லைட்டாக மூச்சு வாங்குது. கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம், தொடர்ந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால பெண்டு கலருது. ஒரு நாளுக்குலாம் நைட்டு தூங்க லேட் ஆகுது, காலையில் எந்திரிக்கிறது சீக்கிரமாக இருக்கும். ஒரு நல்ல தூக்கம் வந்து சொல்லுவாங்க 7 to 8 hours. ஆனால் நான் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த 1 week வந்து மேக்ஸிமம் ஆவரேஜாக வந்து 6 hours அந்த மாதிரி தான், 5 to 6 hours தான் தூங்குறேன். அது வந்து நம்மளுக்கு பழக்கம் இல்லாதனால புதுசாக இருக்குது. ஸோ வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒரு இது வந்து இன்னும் நடக்கலாம், நம்ம அப்படியே ரிட்டன் திருப்பி வந்து நடப்போம். நடக்கிறது வந்து இப்போ வந்து நம்ம இந்த மோடு அம்பி வந்து நடப்பார்ல, அந்த இதில் நந்தினிகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவார். அதாவது வந்து யார் அவங்க, ஆக்டர் சதாட்ட ப்ரொப்போஸ் பண்ணாங்க. விவேக் இருப்பார், நம்ம அன்னியன் படத்தில் சங்கர் எடுத்தப்பறம். ஸோ பார்த்துட்டே வாங்க. நான் நடந்துகிட்டே வந்து கொஞ்சம் மெதுவாக நடக்கிறேன். அப்போ தான் நீங்கள் வந்து நல்லா ஸ்லோவாக நல்லா நின்று நிதானமாக பார்க்கலாம். இல்லைன்னா போவோம். ஸோ நான் டைம் ஆயிடுச்சு, நான் இன்னொரு நாள் வரோம். நாங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் விசிட் தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு பீச் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சேனலாக பாட்காஸ்ட் எதாவது நான் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கடற்கரையில், குமரி கண்டத்தில் அனௌன்ஸ் பண்ணலான்னு. நேற்றே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் லைவ், அது பார்க்க முடியாதவங்க இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதில் வந்து கொஞ்சம் தான் சொல்லியிருப்பேன், ரிவீல் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து ஒரு எஃப்எம் ஆரம்பிக்க போகிறேன். அந்த எஃப்எம்னா ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்க போகிறேன்னா ப்ரைவேட்டாக பண்ணலாம். இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைவேட்டாக பண்ணும்போது இப்போ நான் வந்து மறுபடியும் இப்போ எந்த மோடுக்கு வரேன்னா அன்னியன் மோடுக்கு வரேன். வேகமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஸ்லோ ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தான் ப்ளேபேக் ஸ்பீட் இல்லை, ஸோ நம்ம டைம் இல்லை. வேகமாக பேசினா தான் நிறைய கண்டென்ட் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ மாதிரி வருது, கடல் மாதிரி வேகமாக வருது. ஸோ வெதர் ரிப்போர்ட், நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி இப்போ வந்து நம்ம கோபி சுதாகர் மாதிரி ஆகிட்டோம். கொஞ்சம் மெதுவாக செட் ஆகிட்டு கோசு. ஸோ அந்த இது அதில் தான் ரொம்ப ட்ரெண்டான கோபி சுதாகர். அதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் தான். அவங்க மெட்ராஸ் சென்ட்ரல்னு ஒரு சேனல் தாங்க, நானும் நிறைய சேனல் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கடன் கலைஞ்சுக்கு முன்னாடியே சேனல் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கூலி படம் பார்த்துருப்பீங்க சிலர். கூலி படத்தில் சத்யராஜ் சொல்லுவார், ஒருத்தன் வந்து 30 வருஷம் ஆஃப்லைனில் இருந்தான்னு. அது மாதிரி வந்து பிஃபோர் கண்டென்ட் கலைஞர் நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன், நேற்று அது சொல்லியிருப்பேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பூஸ்ட். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி இடங்களுக்கு வரோம், உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நான் பெற்ற இன்பத்தை உங்களுக்கு காமிக்க, நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு டைமு காசு இருக்கும்போது வரலாம். நாங்களும் இப்போ காசு இருக்கும்போது வரோம், தினம்லாம் வர்றதில்லை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதுவாக அமைந்தது. 5 நாட்கள் சொல்லியிருக்கேன்னா, இந்த இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியாதுனாலும் மீண்டும் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. நான் ஏன் கேமரா பார்த்து பேசலைன்னா, நான் இங்கே பார்க்குறேன், நீங்கள் வந்து இந்த பார்க்க 2 ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சரி, இப்போ கொஞ்சம் நேரம் கேமரா பார்த்து பேசுகிறேன். கேமரா பார்த்து பேசவா? ஸோ வந்து வேறு கண்ணாடி எடுத்துக்கிறேன். நேற்று புதுசாக வாங்கினேங்க இந்த கண்ணாடி, ஃபோல்டபுள் கண்ணாடி. இங்கே கன்னியாகுமரியில் கடை வீதிகளில் கொஞ்சம் நீங்கள் பார்கெயின் பண்ணி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கலாம். ஸோ பார்கெயின் பண்ணுறது எப்படி, நான் நேற்று வந்து அதை வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் கற்றுக்கிட்டேன். இந்த டிரைவிங் கிளாஸில் ஒரு நாள் போயிட்டு கற்றுக்கிற மாதிரிலாம் இப்போ ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. 1 day டிரைவிங் கிளாஸ் LLR எடுக்கிறது. ஸோ அது மாதிரி பார்கெயின் கோர்ஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு. இப்போ வந்து லைட்டாக ஆஸ்பிரண்ட் மோடுக்கு போமா. ஆஸ்பிரண்ட்னா அன்னியன் மோடு. மல்டி ஸ்பிளிட் டிஸார்டர். இந்த மாதிரி டிஸார்டர் பேர் என்ன சொல்லுவாங்க, மல்டி ஸ்பிளிட் டிஸார்டர் வந்து எதுனா நர்வஸ் சிஸ்டம் பார்த்து. ஸோ இந்த பீச் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இதுதான் லெமுரியா பீச்சு. பை.